ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிகனியோட எபிசோட் 15 பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இப்ப ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த வீட்டை விட்டு முழுசா வெளியே போறதுக்கு முன்னாடி சைரன் தூரத்துல அழுதுட்டு நிக்கிற ஃபெரித்த ஒரு டைம் பாக்குறா. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்க சைரன் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. இதை ஏத்துக்க முடியாத ஃபெரிட் அந்த ரூம்குள்ள போய் அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு நிமிஷம் மயக்கம் வர மாதிரி ஆகி தென் அவனே நார்மல் ஆகிடுறான். இந்த டைம்ல தாத்தா கோவத்துல கீழே என்ன சொல்றாருன்னா, அவங்க பின்னாடியே நீங்களும் போங்க, அவங்களோட குப்பைங்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட சாவியை நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவும் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. இந்த நேரத்துல காட்டுப்பூச்சி வீட்டுக்கு சைரனை கூட்டிட்டு வரான். அவன் அந்த பாட்டிட்ட என்ன சொல்றான்னா, இந்த வீட்டை விட்டு நம்ம சீக்கிரமா கிளம்பணும், எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றான். நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்டதுக்கு, உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட் அந்த தாத்தா என்ன சொன்னாரு தெரியுமா, நம்ம அப்பா ரொம்ப பொறாம பிடிச்சவரா அண்ட் நாம நன்றி கெட்டவங்களாம், இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ட்டாரு. நீ என்ன சொல்ற, அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, இது எல்லாத்தையும் அவர் அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னாரு, இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எது இல்ல, சீக்கிரம் எல்லாரும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். அப்படியே இந்த பாட்டி அழுக, அதே மாதிரி சைரனும் அழுதுட்டு ரூமுக்கு போறா. அவசர அவசரமா வீட்டை விட்டு ஃபெரித் வெளியே போறான். அவனை பார்த்து குல்கன், நீ எங்கி போகாத, என்ன பண்ற, மறுபடியும் இந்த தப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல, நான் திரும்ப கண்டிப்பா வருவேன், ஆனா இப்ப நான் போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போறான். ஃபெரித் நேரா இவங்க ரெண்டு பேத்துக்கு கால் பண்ணி, நான் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகாதீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் 3 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நீ வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம்னு அவங்களும் சொல்லிட கரெக்டா அவங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெரித் வந்ததும் லிஃப்ட் வழியா 3 பேரும் மேல வராங்க. இவங்க எவ்வளவோ ஃபெரித்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் இப்ப என்ன பண்றனோ அதுதான் சரி, பிளீஸ் என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்றான். இவன் கதவை தட்டிட்டு நேரா உள்ள வர ஃபெரித் ஃபர்ஸ்ட் பாக்குறது இந்த பாட்டியை தான். சைரன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அவ எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே இவன் ரூம்குள்ள வரப்போ அந்த காட்டுப்பூச்சி இருப்பான். என் பொண்டாட்டி எங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி இவன் சத்தம் போட்டுட்டு இருக்க. இவன் எதையுமே கண்டுக்காம ரூமா சைரன் தேடுறான். சைரன் எங்க இருக்க, வெளியே வா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே இருக்கான். அப்ப ரூம்ல இருந்து வெளியே வர சைரன் மேல இருக்கிறத ஃபெரித் பாக்குறான். உடனே சைரன் நோக்கி போகும்போது அவங்க அம்மா குறுக்க வந்து நிக்கிறாங்க. அப்பா அவன் சொல்ற ஒரே வார்த்தை, அம்மா பிளீஸ் அப்படின்னு சொல்லுவான். இந்த வார்த்தையை கேட்டதுமே அவங்க ஓரமா ஒதுங்கிக்கிறாங்க. இந்த காட்டுப்பூச்சிக்கு கோவமா இருக்கு, என்னடா பண்றான் இவன் அப்படிங்கிற மாதிரி. சைரன், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்றா. நான் கண்டிப்பா போகத்தான் போறேன், உன் கூட நம்ம போலாம் சைரன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து அவளை அப்படியே குண்டு கட்டா தூக்கி தோல்ல போட்டு கடகடன் இறங்குறப்போ, டேய் அண்ணா கதவை தரடா அப்படிமா. இவனும் ஓடி போய் கதவை திறக்க அவன் சத்தம் இல்லாம சைரனை தூக்கிட்டு வெளியே போயிடுறான். பாக்குற எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கு. இந்த காட்டுப்பூச்சி டென்ஷன் ஆகுறான். அவங்க அப்பா இந்த பாட்டிக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாரும் சிரிக்கிறாங்க. பட் இந்த காட்டுப்பூச்சினால டென்ஷன் தாங்க முடியாம மயங்கி கீழே விழுந்துடுறான். இவன் வெளியே போய் அப்தினை கார் ஓபன் பண்ண சொல்லி கார்ல சைரனை ஏத்திட்டு 2 பேர் மட்டும் தனியா போறாங்க. இவ என்னென்னமோ சொல்லி பாக்குறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முட்டாளா நீ, தயவு செஞ்சு வண்டி நிறுத்து, இது ஒன்னும் சொல்யூஷன் கிடையாது, தயவு செஞ்சு வண்டி எடு, இதனால எதுவும் மாற போறது இல்ல, பிளீஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்வா. இங்க பாரு, நீ சத்தம் போடாத, நம்ம பேசலாம், இத பத்தி நம்ம பேசலாம், கண்டிப்பா பேசலாம், ஆனா பிளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லுவா. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி இவ்வளவு அமைதியா இருக்கா, இப்போதைக்கு சண்டை போடாம. இந்த நேரத்துல இந்த காட்டுப்பூச்சிக்கு பிரஷர் அதிகமாயிருது. அதெல்லாம் செக் பண்ணிட்டு டாக்டரை கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டாக்டர் ஒன்னும் கூப்பிட வேணாம், போலீஸை கூப்பிடுங்க, உங்க பையன் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் கத்துன்னு கத்துறான். இங்க பாருங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீங்க அப்பெல்லாம் கேஸ் கொடுக்க முடியாது, இதை பத்தி நினைச்சு worry பண்ணாதீங்க, அவங்கள சீக்கிரமா நான் எங்க இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த டைம்ல இவன் ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கம் நிறுத்தலான்னு சொல்றான். இவளுக்கு கோவம் வருது. இங்க பாரு, நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிராஸ் பண்ணி இங்க வந்திருக்கேன், அதனால எனக்கு லோ சுகர் ஆயிடுச்சு, ஏதாவது சாப்பிட்டா மட்டும்தான் நான் இன்னும் கொஞ்ச நேரம் நார்மலா இருப்பேன், நான் மயங்கி விழுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அவனோட ஹெல்த் மேல அக்கறை கொண்ட சைரன், ஓகே ஓகே வா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு நம்ம சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. 2 பேரும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டைகள் பிரச்சனைகளை மறந்து, டின்னருக்கு நான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீ அப்படின்னு சொல்லி தேவையான பொருள்களை 2 பேரும்
சந்தோஷமா விளையாடிட்டு ஜாலியா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க நேரா வருது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான். இதுக்கு முன்னாடி இவன் போன ஃபார்ம் ஹவுஸ் இல்ல. இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு இவன் யாரையுமே கூட்டிட்டு வந்தது இல்ல. இவ்வளோ இதே டவுட் தான் கேட்பா. இங்க எத்தனை பேரோட வந்திருக்க அப்படின்னு சொல்லி. இங்க என் கூட வர முதல் ஆள் நீதான் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். பயங்கர குளிரா இருக்கு. இவனோட ஜாக்கெட்டை சைரனுக்கு கொடுக்குறான். இந்த ஃபார்ம் ஹவுஸ் காட்டுக்குள்ள இருக்கிறதுனால நிறைய அனிமல்ஸோட சவுண்ட்ஸ் கேக்குது. இதை கேட்டு சைரனுக்கு ஒரே பயமா இருக்கு. ரொம்ப பக்கத்திலேயே கேட்கும். அவ ரொம்ப பயப்படுவா ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லி. உள்ள போனதும் 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா பேசிட்டே தீ மூட்டி சமைச்சு சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நீ என்ன நினைக்கிற ஃபெரித்? நியூயார்க் போறேன்னு திரும்பி வந்த, இப்ப என்ன கடத்திட்டு வந்திருக்க, இப்ப என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க, உன்னோட மனசுல என்னதான் யோசிச்சுட்டு இருக்க, இதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி இவ கேட்க, இங்க பாரு, இதெல்லாம் பண்ணது நான் தாத்தாக்காக தான், அண்ட் இப்ப பண்ணது எனக்காக அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, தாத்தாக்காகவா? இப்ப நீ பண்ணிருக்கிறது தாத்தாக்கு பிடிக்காத வேலை. அவர் வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன கடத்திட்டு வந்திருக்க. இதுக்கு உன் தாத்தா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி இவ கேட்கும்போது, இங்க பாரு, ஏன் தாத்தாவோட ஹார்ட் பஞ்சு மாதிரி. அதுல நல்ல நியூஸஸ் கொடுத்தா உடனே அவர் மாறிடுவாரு. சோ நீ அதை பத்தி கவலைப்படாத. இப்பவே நான் போய் உங்களோட பேர குழந்தை சேரனோட வயித்துல இருக்கான்னு சொன்னா இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சால்வ்டு அப்படிங்கிறான். இங்க பாரு, நடக்கிறத மட்டும் பேசு. நான் இப்ப உன் வீட்டுல இல்ல, உன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, ஓகே நான் நடக்கிறத சொல்லட்டா? நான் என்ன பண்ண முடியும், ஃபெரித் கோர்ஹன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, சொல்லு சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அவன் என்ன சொல்றான்னா, இவங்க அத்தனை பேரையும் ஒரே இடத்துல சமாதானப்படுத்தி ஒன்னா வர வச்சு இந்த ப்ராப்ளம் அத்தனையும் நான் ஒரே நாள்ல சால்வ் பண்ணி காட்டுட்டா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். ஓ அப்படியா, இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமா, கனவு காணாத அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. ஓகே பெட் வச்சுக்கலாமா, என்ன பெட் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, முதல்ல இதெல்லாம் நடக்குதான்னு பாக்கலாம், எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே ஒருவேளை எல்லாரையும் ஒரே இடத்துல வர வச்சு இந்த அத்தனை ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏர்போர்ட்ல நடந்தது மறுபடியும் நடக்கணும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். இவளுக்கு டோட்டலா இதுல நம்பிக்கையே கிடையாது. இப்படி போய் இதெல்லாம் நடக்கும், எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிற மென்டாலிட்டியில இவ இருக்கா. அதனால ஓ உன்னை நான் திரும்ப கிஸ் பண்ணணுங்கிற அதானே, ஓகே ஓகே ஒரு கண்டிஷன், அதே லாங் கிஸ் எனக்கு வேணும், ஞாபகத்துல வச்சுக்க. நீனும் கனவுல இருக்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எப்படியா இருந்தாலும் நான் தான் வின் பண்ண போறேன். அதனால நீ தோத்து போன அடுத்த செகண்டே யூனிவர்சிட்டியில என்னோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும் உடனே, புரியுதா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, ஓகே ஓகே ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட பெட்ல வின் பண்றதுக்கு என்ன வேலையாகணுமோ அதை பாக்குறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க இந்த நைட்ல இவனும் தூங்காம இந்த பாட்டியும் தூங்க விடாம இவன் பேசி பேசியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த பாட்டிய பேசி முடிச்சுட்டு இவங்க வந்து தூங்கலான்னு பார்த்தா அந்த ரூம்ல இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம் தான், ஒரே ஒரு பெட் தான் இருக்கு. என்னால உன் கூடையில படுத்து தூங்க முடியாது, ஒழுங்கா கீழே போய் படு அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட, ஓகே அப்படின்னு சொல்லி இவனும் கீழே போய் படுத்துக்கிறான். பட் கீழே படுத்ததுமே ஐயோ குளிர் அடிக்குதே, என்னால தாங்க முடியல, இந்த குளிர்ல எனக்கு மறுபடியும் ஏதாவது ஆச்சுன்னா நீதான் செய்யறன்னு காரணம் அப்படிமா. ஐயோ இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, சரி சரி மேல வா, தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவா. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா 2 பேருக்குனால ஒரே பெட்ஷீட்டை போத்தவே முடியாது. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா பக்கத்துல பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே எப்பவுமே செய்யறேன்னு அவங்க அக்காவை ஹக் பண்ணி தூங்குறது தான் பழக்கம். பக்கத்துல இவன் இருக்கிறத அவங்க அக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஹக் பண்ணி அப்படியே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது இவ ரொம்ப கம்ஃபர்டபுளா அவன் மேல படுத்து ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா. எந்திரிக்கும் போது ஃபெரித் இவ்வளோ பக்கத்துல இருக்கிறது சேரனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் அவன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் அந்த நேரத்தை ரசிச்சுட்டு மனசளவுல அதுக்கப்புறம் எந்திரிச்சு அங்கிருந்து வெக்கத்தோட போறா. இது அத்தனையுமே தூக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சுட்டே நம்ம ஃபெரித் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதே மார்னிங் டைம்ல தாத்தா யோசனையோட இருக்காரு, நம்ம பேசினது தப்பா, இப்படி பேசியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்பா அங்க வர இவர்கிட்ட கேட்பாரு, நான் இப்படி பேசியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. நீங்க பேசினதுல எந்த தப்பும் இல்ல, இதை விட மோசமான வார்த்தைகளை
நீங்க பேசுறதுக்கு தகுதியான ஆள் தான் அந்த கசிம் அப்படின்னு சொல்லி இவரு சொல்லிடுறாரு. இப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண அந்த இடத்துக்கு வர ஃபெரித், நாம ஏன் இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணக்கூடாது, கிறிஸ்மஸும் வருது, இது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நான் இது வரைக்கும் என்னோட நியூ இயர்ஸ் அண்ட் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, ஓகே ஒரு ஐடியா, இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு எல்லாரையும் வர வைக்கலாம், இன்வைட் பண்ணலாம், நம்ம இங்க எல்லாருக்கும் டின்னர் ப்ரொவைட் பண்ணலாம், எல்லாரும் இங்க வந்து ஒன்னா இருந்து ஒன்னா பேச நம்மளோட சண்டைகள் மறைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இங்க பாரு, எல்லாரும் நீ இன்வைட் பண்ணா உடனே ஓடி வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்கா. அப்ப இவளுக்கு தான் சின்ன வயசுல எப்படி இருந்தா அப்படிங்கிற கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. இது வரைக்கும் நாங்க எங்களோட கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணதே கிடையாது, என் அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது, பட் ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சொல்லுவாங்க. ஆனா எங்க கிட்ட சொல்றதுக்கு கதையா கூட எதுவுமே நடந்திருக்காது. அதனால ஒரு நாள் என் அக்கா டிராயிங்கா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சு அதை அப்படியே நாங்க டெக்கரேட் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அப்பா அங்க வந்த அப்பா எங்க 2 பேத்தையும் ரொம்ப திட்டினாரு. நாம என்ன கிறிஸ்டியன்ஸா, இதெல்லாம் பண்ணலாமா, நீங்க என்ன வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கலர் பென்சில்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு மட்டும்தான், டிரா பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டிருப்பாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவ அழுகிறா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல நிறைய ட்ராமாஸ் நடந்திருக்கும். அதுல இருந்து நம்ம இப்ப வரைக்கும் வெளியே வந்திருக்கவே முடியாது. நம்ம மனசை குத்தின காயங்கள் அப்படியே தானே இருக்கும். அத சொல்லி இவ அழுகிறப்போ, சரி வா, நம்ம இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போறோம், அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு வரலாம், உனக்கு என்ன வேணுமோ, நீ என்ன ஆசைப்படுறியோ எல்லாமே நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போறான். இந்த டைம்ல இவங்க எல்லாருக்கும் நியூஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி டின்னருக்கு ஃபெரித் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாரும் கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்றாங்க. இதே டைம்ல பாட்டிக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு. நான் போய் தாத்தாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுனாவை கூட்டிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. சுனா வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி அவசரமா முன்னாடி நடந்து போயிருவாங்க. பட் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத இஃப்கட் பாத்துருவா. பாட்டி நேரா போய், தெரிய இருந்தா இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டிருப்ப, நீ எங்களோட டேபிள் உட்காந்து எங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்க, எங்களை இப்படி கேட்டேன்னா அது உனக்கும் தான் தகும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வார்த்தைகளை, அவங்களோட கோபத்தை சொல்றாங்க. இங்க பாரு, நான் அப்படி பேசவே இல்லை, உண்மையெல்லாம் வேற, அவன் என்னென்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவரும் பேச பாட்டி காமாகவே இல்லை. எனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, உன் பேரை நேத்து வந்து என் பேத்தியை கடத்திட்டு போயிட்டான், உன் பேரை உன்ன மாதிரி கிடையாது, அவன் உன்னை விட எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல, இப்பதான் அந்த தாத்தாக்கு இவன் இப்படி கடத்திட்டு போய்கிட்டான் அப்படிங்கிற நியூஸே தெரிய வருது. கடைசியில அந்த பாட்டி பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. இன்னைக்கு நைட் உன்னோட பேரை எங்க எல்லாரையும் டின்னர் கூப்பிட்டு இருக்கான், நாங்க கண்டிப்பா அங்க வருவோம், அங்க வந்து கசிம நீ மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா நீ என்னைக்கும் என் கூட பேசாத அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன லவ் ஸ்டோரி இருக்கு. இதை கேட்டதுமே அந்த தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துல கிறிஸ்மஸ்க்காக ஷாப்பிங் வந்த இந்த ஸ்டோர்ல சைரன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. ஒரு சின்ன குழந்தையா, சின்ன வயசு சைரனா மாறி அங்க இருக்க அத்தனையும் ரொம்ப ஆசையா பாத்துட்டு இருக்க. அவ கூடயே சின்ன வயசு ஃபெரித்தும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க இந்த ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பெலினும் அவளோட நியூ பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறத இவன் பாத்துறான். இவன் யாரடா இப்படி உத்து பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறப்போ சைரனும் அதை பாத்துறா. 4 பேரும் ஒருத்தர் பாத்துடுறாங்க. சரி ஓகே, நம்ம போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சைரனை சமாதானப்படுத்தி ஃபெரித் தான் கூட்டிட்டு வரான். 4 பேரும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. அப்போ பெலின், நான் உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசணும் வா அப்படின்னு சொல்லி சத்தம் இல்லாம பெலினா அந்த சைட் கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போய், அவன் பாய் ஃப்ரெண்டா, நீங்க டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதை பத்தி உனக்கு என்ன கவலை, நான் எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, நான் கேட்டதுக்கு நீ தெளிவா எது உண்மையோ அதை இப்பவே சொல்லிட்டீன்னா இதோட அந்த பிரச்சனை முடிஞ்சது, பட் நீ என்கிட்ட எதுவும் சொல்ல அப்படின்னா இது கண்டிப்பா பெருசா வெடிக்கும் அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டுற மாதிரி பேச, நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும், ஏர்போர்ட்ல உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு அந்த ஃபுல் டே நான் அங்க வெயிட் பண்ணேன், நீ போவேனா நான் எவ்வளவு தூரம் உன்னை தடுத்தேன், ஆனா நீ செய்யறேன்னு சொன்ன உடனே போயிட்ட, இதுல எங்க நான் இருக்கேன், உன் லைஃப்ல எந்த இடத்துலயும் நான் இல்ல, நான் ஒரு நீட் மட்டும்தான், இனிமேல் என் லைஃப்லயும் நீ இல்ல, மூவ் ஆன் ஆக, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறா. திரும்பி இவன் சைரன்ட்டு வந்ததும் சைரன்
கோவத்துல இருக்கா. மறுபடியும் பெரியனோட சாப்டர் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு எதுவுமே பேசல. அது அவளோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ பாய் ஃப்ரெண்டா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அவ பாய் ஃப்ரெண்டா இருந்தா நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி இவ கேப்பா. நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல இதுக்கு மேல. எனக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்ல. வா நம்ம ஷாப்பிங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மறுபடியும் ஷாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு வர பாட்டி இவனையும் டின்னருக்கு கூப்பிடுவாங்க. நான்லாம் வரமாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அங்க எனக்கு என்ன மரியாதை கிடைச்சது தெரியுமா? நான் திரும்ப எப்படி அங்க வர முடியும்னு தாட் புட்னு கத்துறான். நீ அங்க வா. எல்லாத்துக்கு முன்னாடி அவர் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அவரு வயசுல பெரியவரு. ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. சரி ஓகேன்னு இவனும் ஒத்துக்கிறான். இப்படியே இவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வீடு பயங்கரமா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பர்பா இருக்கு. இதை பாக்குற செய்ரனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அவளோட பெட் என்ன, அவ என்ன பண்ணா வின் பண்ணுவா எல்லாத்தையுமே மறந்துட்டா. அவளுக்குமே இந்த கிறிஸ்மஸ் இந்த நியூ இயர் எல்லாரும் வரணும், நம்ம இதை ஜாலியா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதா எண்ணமே. இப்படியே நைட் ஆக அங்க செய்ரனும் ஃபெரித்தும் அந்த அழகான டெக்கரேட் பண்ண வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரது இவங்கதான். இவங்க கிட்ட தாத்தா எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. தாத்தா வரல, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் அவர் வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொன்னதுமே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அச்சச்சோ ஏன் இப்படி பண்றாரு தாத்தா அப்படின்னு சொல்லி. செய்றேன்னா பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவர்கிட்ட நம்ம சமாதானம் பேசிக்கலாம், இப்ப இருக்கிற டைமை நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்றா. இவங்க மட்டும் இல்லாம அங்க இருக்கிற செஃப் சுல்தான், அபி அண்ட் இவளோட எக்ஸ் லவர் முட்டா பையன் இந்த யூசப் அண்ட் சுல்தானோட பொண்ணு, இவங்க 2 பேரும் கை கோர்த்து வேற வராங்க. இப்படி வரிசையா ஒவ்வொருத்தரும் வராங்க. இப்ப இந்த காட்டுப்பூச்சி கூட வரான். அவனை பார்த்ததுமே எதுவுமே நடக்காத மாதிரி ஃபெரித் ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ண, அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. எல்லாருமே ஒரே டேபிள்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கலாங்கிறப்போ ஆர்கன் எந்திரிச்சு நம்ம எல்லாரையும் இந்த நியூ இயர் நைட் இங்க கொண்டு வந்தது ஃபெரித் தான். ஃபெரித் சில வார்த்தைகள் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஃபெரித் எந்திரிக்கிறான். ஃபெரித் எந்திரிக்கும் போது சிங்கம் மாதிரி நம்ம தாத்தா அங்க வராரு. அவரை பார்த்த எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். முக்கியமா பாட்டிக்கும் ஃபெரித்துக்கும். உள்ள வர அவருக்கு பயங்கர சந்தோஷம். உள்ள வந்ததும் அவர் சொல்றது, என்னோட ஃபேமிலி எல்லாரையும் நான் ஒன்னா பார்க்கணும்னு தான் என்னைக்குமே ஆசைப்படுவேன். இன்னைக்கு அத்தனை பேர் ஒண்ணு கூடி இருக்கிற இந்த இடத்துல நான் இல்லாம இருப்பேனா? கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் உங்க எல்லாரையும் வர வச்சதுக்கு அப்புறம் நான் இங்க வந்திருக்கேன். என்னோட இந்த சந்தோஷமான இதயத்துல இன்னும் காதல் இருக்கிறதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா இந்த பாட்டிய மீன் பண்றாரு. அப்ப இந்த காட்டுப்பூச்சி கிட்ட, நான் உங்ககிட்ட அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசியிருக்க கூடாது, நான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பேச, புடிச்சு வச்ச புள்ளையார் கடக்க உட்காந்து இருக்கான். இந்த பாட்டி நறுக்குன்னு ஒரு கில்லு வைக்க பயவுல டபடபன்னு எந்திரிச்சு போய் அவரோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு கண்ணு பார்த்து மறுபடியும் கேட்பாரு. அவ்வளோ பெரிய மனுஷன். அப்படி இல்ல நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு அங்கிருந்து வரான். அப்படியே அங்க எல்லாரும் அவங்களோட டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபெரித் அப்பதான் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாக்குறான். எல்லாருமே பயங்கர சந்தோஷம். கப்பலாவும் சிங்கிளாவும் தனித்தனியா ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா கண்கள்ல பேசி ரொம்ப நல்லா ஹாப்பியா அந்த டேவை கொண்டு போறாங்க. இத பாக்குற ஃபெரித்க்கு தான் பண்ணது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். அப்ப செய்ரன் கிட்ட கை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவளும் ரொம்ப சந்தோஷமா அவளோட கை கொடுக்க இருவரோட காதலும் இங்கு உறுதி செய்யப்படுகிறது. இந்த 15 எபிசோட்ஸ்லயே இந்த எபிசோட்ல மட்டும்தான் எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாம முடிஞ்சிருக்கு. பட் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல இன்னும் பயங்கரமா இருக்கும். அது எல்லாம் எப்படி இருக்கும், எப்படிலாம் இதுக்கப்புறம் இவங்க லைஃப் மாறுது அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாருமே நெக்ஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதா கமெண்ட் ஃபுல்லா சொல்றீங்க. பட் ரொம்பவே சாரி, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எபிசோட்ஸ் போட ட்ரை பண்றேன். அண்ட் நான் ஒரு டாட்லர் மாம் அப்படிங்கிறதுனால என்னால சீக்கிரமா எபிசோட்ஸ் போடவே முடியல, ரொம்ப டிலே ஆகுது. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்துதான் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். பட் நான் இன்னும் ட்ரை பண்ணுவேன், சீக்கிரமா உங்களுக்கு எபிசோட்ஸ் கொடுக்க ட்ரை பண்றேன். ரொம்பவே தேங்க்ஸ், ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.